ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் க்ரோஷேட். நான் நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச க்ரோஷேட் நாலேஜை தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கேன். நம்ம சேனலோட மோட்டிவே நான் அதிகமாக க்ரோஷேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே டைம் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம சேனலில் எல்லா சாட்டர்டே மார்னிங் 11:11க்கும் டியூஸ்டே ஈவினிங் 6:27க்கும் வீடியோஸ் வரும். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம க்ரோஷேட் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அழகான கிரானி ஸ்கொயர் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரானி ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நான் இந்த 2 கலர்ஸ் யான்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 mm சைஸு க்ரோஷேட் நீடில் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 14 செயின் போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2வது செயின்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. டோட்டலாக 13 சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போது ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இப்போ செகண்ட் ரோ ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டிச்சை திருப்புங்க. திருப்பிட்டு இதில் இந்த 2 லூப் இருக்கு இல்லையா, இது ஃப்ரண்ட் லூப்பு, இது பேக் லூப்பு. இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம பேக் லூப்பை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இந்த பேக் லூப்பில் நீடில் இன்செர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இதை ஃபாலோ பண்ணி 11 செயினில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. கடைசியாக இருக்கிற 2 ஸ்டிச்சில் போடக்கூடாது. இப்போ 11 ஸ்டிச்சில் போட்டுட்டிங்களா? இப்போது ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டிச்சை திருப்புங்க. இப்போ 3வது ரோ, இதில் ஃபுல்லாகவே இந்த ரோ ஃபுல்லாகவே பேக் லூப்பை யூஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டு 3வது ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இதே ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணி எல்லா 2 ரோவும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 9 ஸ்டிச்சிலையும் பேக் லூப்பை யூஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போடுங்க. லாஸ்ட்டாக இருக்கிற 2 ஸ்டிச்சில் போடக்கூடாது. போட்டுட்டிங்களா? இப்போ ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டிச்சை திருப்புங்க. திருப்பிட்டு இங்கே இருக்கிற 9 ஸ்டிச்சிலையும் பேக் லூப் திருப்பிட்டு இந்த 9 ஸ்டிச்சிலையும் பேக் லூப்பை யூஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டு ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒரு செயினை போட்டு ஸ்டிச்சை திருப்புங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. எல்லாமே பேக் லூப்பில் தான் போடுறோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போட்டுக்கோங்க.
ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3 ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3 ஸ்டிச்சில் பேக் லூப்பை யூஸ் பண்ணி சிங்கிள் குரோஷே போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போ ஸ்டிச்சை திருப்புங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3 ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் அந்த பேக் லூப்பை யூஸ் பண்ணி சிங்கிள் குரோஷே போடுங்க. போட்டுட்டு கடைசியாக இருக்கிறதுல மட்டும் சிங்கிள் குரோஷே வந்து கம்ப்ளீட் பண்ணாதீங்க. நீடில் உள்ளே விட்டு வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை எடுத்துட்டு இப்போ வந்து இங்கே கலர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். உங்களோட செகண்ட் கலரை வந்து இந்த நீடில் இப்படி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி நீடில் இந்த மாதிரி எடுத்து ஒரு செயின் போடுங்க. போட்டுட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. எல்லாத்துலேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. மொத்தமாக 13 ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டிங்களா? இப்போ ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டிச்சை திருப்புங்க. திருப்பிட்டு இப்போ நீங்கள் போட்டிங்க இல்லையா அந்த 13 ஸ்லிப் ஸ்டிச்சு, அதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ மறுபடியும் ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டிச்சை திருப்புங்க. திருப்பிட்டு சேம் அந்த பேக் லூப்பை யூஸ் பண்ணி எல்லாத்துலேயுமே 13லையும் சிங்கிள் குரோஷே போடுங்க. 13 ஸ்டிச்லையும் சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ மறுபடியும் ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டிச்சை திருப்புங்க. திருப்பிட்டு 11 ஸ்டிச்சில் மட்டும் பேக் லூப்பை யூஸ் பண்ணி சிங்கிள் குரோஷே போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போ ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டிச்சை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த 11 ஸ்டிச்சிலையும் பேக் லூப்பை யூஸ் பண்ணி சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? சேம் அந்த நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா அதே பேட்டர்ன் தான். அடுத்து வந்து 7 ஸ்டிச்சில் பேக் லூப்பை யூஸ் பண்ணி சிங்கிள் குரோஷே போடணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த ரோ வந்துட்டு அதே 7 ஸ்டிச்சு. அதுக்கு அடுத்தது வந்து 5 ஸ்டிச்சில் போடணும். அதுக்கு அடுத்ததுலும் அதே மாதிரி 5. அதுக்கு அடுத்து 3வது. இந்த லாஸ்ட்டில் வரும்போது மட்டும் நான் சொல்கிறேன்.
இப்போ லாஸ்ட் ரோ 2 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. மூணாவதுல நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே இருக்க ரன்னிங் நூலை எடுத்துட்டு இன்னொரு கலர் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து இந்த நீங்கள் கலர் ஜாயின் பண்ணும்போது ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, அந்த கலர் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து இப்போ ஒரு செயின் போடுங்க. போட்டுட்டு சேம் இந்த கார்னர்லேருந்து அந்த லாஸ்ட் கார்னர் வரைக்கும் அதே மாதிரி 13 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? சேம் இதே இப்போ நம்ம செகண்ட் டைம் சொன்னோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். ஒரு செயின் போட்டு ஸ்டிச்சை திருப்புங்க. திருப்பிட்டு எல்லாத்துலேயுமே வந்து பேக் லூப் யூஸ் பண்ணி சிங்கிள் crochet போடுங்க. போட்டுட்டு சேம் அதே மாதிரி ஒரு சிங்கிள் crochet போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போ ஒரு செயின் போட்டு பேட்டர்னை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதே மாதிரி எல்லாத்துலேயுமே பேக் லூப் யூஸ் பண்ணி சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. அடுத்த 2 ரோ வந்துட்டு 11 சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த 2 ரோ வந்து 9, அதுக்கு அடுத்த 2 ரோ வந்து 7, அதுக்கு அடுத்த 2 ரோ வந்து 9 சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த 2 ரோ வந்துட்டு 5 சிங்கிள் crochet, லாஸ்ட்டாக வந்துட்டு 3 சிங்கிள் crochet. ஓகேவா? அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த லாஸ்ட் ரோ வந்துட்டிங்களா? இப்போ அதே மாதிரி தான் இதில் இந்த கலர் ஜாயின் பண்ணிவிட்டு சேம் இந்த எண்டில் இருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் எல்லாத்துலேயும் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 13 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ நம்ம இந்த சைடு போட்டோம் இல்லையா, அதில் இங்கே நான் காமிக்கிற மாதிரி இந்த லூப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, மொத்தமாக 2 ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ ஒரு செயின் போடுங்க. போட்டுட்டு பேட்டர்னை திருப்பிட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3யுமே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இப்போ நம்ம ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஒரு செயினை அந்த 2 ஸ்லிப் ஸ்டிச்சை அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவதுல வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த 13லேயும் வந்து ஒவ்வொரு சிங்கிள் crochet போடுங்க பேக் லூப் யூஸ் பண்ணி. போட்டுட்டிங்களா? இப்போ ஒரு செயின் போட்டுட்டு அதேமாதிரி பேட்டர்னை திருப்பிக்கோங்க. 13லேயும் வந்து சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. பேக் லூப்பை யூஸ் பண்ணி 13 ஸ்டிச்லேயும் சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ நம்ம அந்த 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற 2 ஸ்டிச்லேயும் அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. 11 ஸ்டிச்சில் அதே மாதிரி ஃபஸ்ட் அந்த 2 ஸ்லிப் ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு
மீதி இருக்கிறதுல வந்துட்டு 11 ஸ்டிச்சில் பேக் லூப் யூஸ் பண்ணி சிங்கிள் crochet போடுங்க. போட்டுட்டிங்களா? அதுக்கு அடுத்த ரோவும் அதே தான், ஒரு செயின் போட்டு ஸ்டிச்சை திருப்புங்க. 11லேயும் வந்துட்டு சிங்கிள் crochet போடுங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஓகேவா? 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்களா? இப்போ சேம் அதே மாதிரி தான், அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2 ஸ்லிப் ஸ்டிச் ஒரு செயின் போட்டுட்டு அந்த 3யுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் இருந்து 9 ஸ்டிச்சில் வந்துட்டு இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி அந்த எண்டு வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 2 ஸ்லிப் ஸ்டிச்சு வந்து நம்ம போட்டே வருவோம் இந்த கார்னரில் வரும்போது மட்டும். ஓகேவா? இது எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். இப்போ போட்டுட்டிங்களா? இப்போ மேலே வந்துட்டு இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அந்த 3 சிங்கிள் crochet போட்டுட்டு அந்த இதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற யான்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச்சுக்குள்ளே ஹைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு இந்த அழகான கிரானி ஸ்கொயர் ஸ்டிச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டிச்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நம்ம நிறைய ஸ்டிச்சஸை வந்து கற்றுக்கலாம். நம்ம இதே மாதிரி நிறைய crochet பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம crochet பயணத்தையும் தொடரலாம். பாய்.